பாகிஸ்தானின் 500 ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்திருக்கிறதா, பயணிகளை பொதுமக்களை அப்பாவிகளை இந்திய ராணுவம் கொன்னுடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு போலியான குற்றச்சாட்டை பாகிஸ்தான் முன்வைக்க விரும்புது. அப்பாவி சுற்றுலா பயணிகள் ஒரு 26 பேரை சுட்டு கொண்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கொந்தளிச்சுட்டாங்க. இந்தியா என்ன பண்ண போகுது? மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு பெரிய மௌனம் இருந்தது. சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், களத்தில் இருக்கிற நிருபர்கள் யாரும் நேரடியாக செய்திகளை நீங்கள் வெளியிடாதீங்க. வணக்கம். டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய இனி முதலாவது சப்ஜெக்ட் என்னென்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஏற்பட்டிருக்கிற இந்த போர் பதற்றம். இது எப்படி ஆரம்பிச்சது? போர் தொடங்கி 3 நாள் ஆகுது. என்னெல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு, யார் சொல்கிறது உண்மை, இப்படி பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையில் இப்போ ஏற்பட்டிருக்கிற போர் பதற்றத்திற்கு முக்கியமான காரணம், கடந்த மாதம், அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மாவட்டம் பெஹல்காம் என்ற இடத்துல இருக்கிற பைசரன் என்ற ஒரு சுற்றுலாத்தலத்தில் 4 தீவிரவாதிகள் வந்துட்டு அப்பாவி சுற்றுலா பயணிகள் ஒரு 26 பேரை சுட்டு கொண்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ரொம்ப கொந்தளிப்பாக்கிச்சு அந்த சம்பவம். அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற லஷ்கரே தொய்பாவுடைய கிளை அமைப்பு பொறுப்பேற்றுக்கிட்டதா சொன்னாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கொந்தளிச்சிட்டாங்க. இந்தியா என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது மத்திய அரசுக்கிட்ட இருந்து ஒரு பெரிய மௌனம் இருந்தது. அப்போ மத்திய அரசு வந்துட்டு ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கலன்றப்போ, அவங்க கடந்த ஒரு 10 நாளாக பெரும் தாக்குதலுக்கான ஒரு திட்டத்தை பிரதமர் மோடி தலைமையிலான ஒரு பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம், அதுக்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தளபதியில் கூட ஒரு ஆலோசனை, தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடைய ஆலோசனை, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இங்கே இருக்கிற தொழில் பாதுகாப்பு படையினர் கூட ஒரு ஆலோசனைட்டு நிறைய ஆலோசனைகள் நடந்தது. இந்த ஆலோசனையின் முடிவில் என்ன நடந்ததுன்னா, கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி தொடங்கி 1:20 வரைக்கும் ஒரு 20லேருந்து 25 நிமிடங்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானையும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகள் மீது குறிப்பாக நம்ம சொல்லணும். ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து வந்த தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே புகுந்து அப்பாவி மக்களை சுட்டு கொண்டாங்க. ஆனால் இந்திய இராணுவம் எந்த விதத்துலையும் அங்கே இருக்கிற பாகிஸ்தானியர்கள் மேலே தாக்குதல் நடத்தலை. அங்கே பாகிஸ்தானியர்கள் பதுகி இருந்த முரிட்கே அப்படி நிறைய இடங்கள் இருந்தது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிறைய இடங்கள் இருந்தது. அத்தகைய இடங்களில் நம்ம ஒரு தாக்குதலை நாம் நடத்தினோம். அதாவது கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு தொடங்கி 1:25 வரை அந்த தாக்குதல் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100 பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் 9 நிலைகள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு 100 பேர் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறதா நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படின்ற ஒரு வாசகம் மூலம் இந்திய ராணுவம் சொல்லிச்சு. பெஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ணாங்க. பதில் தாக்குதலாக தீவிரவாதிகள் மீது மட்டும் இந்திய ராணுவம் தாக்குதல் பண்ணிச்சு. இத்தோட இந்த விஷயத்தை முடிஞ்சிருந்தா இப்போ இருக்கிற அந்த போர் மேகங்கள், போர் பதற்றம், இந்த சொல்லாடெல்லாம் வந்திருக்காது. ஆனால் பாகிஸ்தான் செய்த தப்பை மேலும் மேலும் செய்த விதமாக, உலக நாடுகள் மத்தியில் ஒரு பதற்றத்தை உண்டு பண்ண விதமாக, இந்தியா மேலே நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு நாம் அங்கே இருக்கிற தீவிரவாதிகள் மேலே தாக்குதல் நடத்தினோம். பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுக்குள்ள ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் மேலே, அப்பாவிகள் மேலே, வீடுகள் மேலே, குடியிருப்புகள் மேலே அவங்க தாக்குதலை நடத்த ஆரம்பித்தாங்க. நாம் எப்படி சும்மா இருக்க முடியும்? நாமளும் பதில் தாக்குதல் நடத்தணும். இதுதான் கடந்த 3 நாட்களாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம இப்போ பேச வேண்டியிருக்கு. ஒன்று என்னென்னா, இந்த போர் தொடர்பான செய்திகளுக்கு தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கையை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், களத்தில் இருக்கிற நிருபர்கள் யாரும் நேரடியாக செய்திகளை நீங்கள் வெளியிடாதீங்க, லைவ் கவரேஜ் பண்ணாதீங்க, லைவ் ரிலே பண்ணாதீங்க. ஏன்னா மும்பை தாக்குதலின் போதோ இல்லை காந்தகார் விமான கடத்தலின் போதோ இது மாதிரி லைவ் கவரேஜ் பண்ணும்போது தீவிரவாதிகளுக்கும் எதிரிகளுக்கும் நாமளே பல துப்புக்களை கொடுக்குற மாதிரி இருக்குது. இராணுவத்துடைய நடமாட்டங்கள், நகர்வுகள் நம்ம எடுத்து சொல்கிற மாதிரி இருக்குது. இது எதிரிகளுக்கு வந்துட்டு க்ளூ கிடைச்ச மாதிரி இருக்குது. அவங்க தங்களை தயார்படுத்திக்கிறாங்க, இல்லாட்டி நம்மள மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. செய்திகள் முக்கியம்தான், நாட்டுக்கு சொல்லணும் தான். ஆனால் போர் தொடர்பான செய்திகளை அதிகாரப்பூர்வமாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சொல்லுவார் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அப்படி தான் கடந்த 2 நாட்களாகவே செய்தியாளர் சந்திப்பு நடந்துட்டு வருது. இதன் மூலிமா சமூக வலைதளங்களுக்கு இது ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்று எடுத்துக்கலாமே தவிர, கண்டிப்பாக இது வந்து கழுத்தை நெரிக்கும் ஒரு குறவழியாக நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா இது நம்ம நாட்டோடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ எந்த இடத்துல நம்ம நேரில் செய்யணும், எதை நேரில் செய்யணுன்ற ஒரு சுய கட்டுப்பாடு நமக்கு தேவை. அந்த வகையில் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கை மிக முக்கியமானது. இது ஒரு பார்ட். 2வது பார்ட் இன்னைக்குன்னா, இன்று அதாவது 9ஆம் தேதி இன்னைக்கு பாதுகாப்புத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்தித்தார்.
கர்னல் சோஃபியா குரேஷியும் விங் கமாண்டர் வியோமிகாவும் செய்தியாளர் சந்திக்கிறாங்க. அப்போ சில தகவல்கள் சொல்கிறாங்க. முக்கியமான 3 தகவல் என்ன அப்படின்னா, கடந்த 7ஆம் தேதி நாம் தாக்குதல் நடத்தின பிறகு பதில் தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரோன்கள் மூலியமாக எல்லை கட்டுப்பாடை கடக்க முயற்சிக்கிறாங்க. அதாவது நிலத்தின் வழியாக ஊடுருவல் என்பது ஒரு ஊடுருவல் முயற்சி, வான் வழியாக ட்ரோன்கள் மூலியமாக அவங்க ஊடுருவல முயற்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் 8ஆம் தேதி இரவு 7ஆம் தேதி இரவும் 8ஆம் தேதி இரவும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஒரு 26 இடங்கள் மூலிமா, அதாவது இந்தியாவுடைய லே தொடங்கி குஜராத்தோடைய எல்லை பகுதி வரை இருக்கக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு கோடு இருக்கியா, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 26 இடங்களில் வான் வழியாக ட்ரோன்கள் மூலிமா ஊடுருவ பாகிஸ்தான் ராணுவம் முயற்சி செஞ்சுருக்காங்க. இந்திய ராணுவம் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க ட்ரோன் வருதுன்னா நாம் இங்கேருந்து ஏவுகணை மூலிமா ட்ரோன்களை நம்ம தாக்குறோம், நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதை வந்துட்டு செயலிழக்க செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 ட்ரோன்களை, பாகிஸ்தானின் 500 ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்திருக்கிறதா இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தாக்கப்பட்டதில் இந்திய நிலப்பரப்புக்குள்ளே விழுந்த ட்ரோன்களை எடுத்து இவங்க தடயவியல் சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. அந்த சோதனையில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த ட்ரோன்கள் துருக்கி நாட்டில் தயாரிக்கப்பட்ட அல்சோகர் அப்படின்ற வகையை சேர்ந்த ட்ரோன்கள் அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கு. அப்போ பாகிஸ்தான் ட்ரோன்கள் மூலிமா இந்தியாவுக்குள்ள ஊடுருவல் நடந்த முயற்சி செய்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. இது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது, நிலத்தின் வழியாக 36 இடங்களில் ஊடுருவல் முயற்சிக்கு அவங்க முயற்சி செஞ்சுருக்காங்க. இந்திய ராணுவம் எல்லா இடத்துலையும், குறிப்பாக குப்வாரா, உரி, பூஞ்ச் அப்படி எல்லா இடத்துலையுமே தக்க ரீட்டாலியேட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. அவங்க தாக்குதல் முயற்சிருக்காங்க, நம்ம பதில் தாக்குதல் கொடுத்துருக்கோம். அதனால் பாகிஸ்தான் இராணுவத்தினால அவங்க உள்ள ஊடுருவ முயற்சி செய்ய முடியல, அந்த ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கு. இது 2வது பாயிண்ட். இதன் மூலமாக என்ன ஒரு மறைமுகமான விஷயம்னா, போர் ஒப்பந்தம் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஒப்பந்தம் 1971 நடைமுறையில் இருக்குது. கார்கிலுக்கு பிறகு அது மீண்டும் வலுவாக ஒரு முறை நினைவூட்டப்பட்டது. ஆனால் அந்த போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ஊடுருவல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. நிலத்தின் வழியாக 36 இடங்களில், வான் வழியாக 26 இடங்களில். இந்த 2த்தையுமே இந்திய இராணுவம் மிக சிறப்பாக கையாண்டு அதை முறியடிச்சிருக்காங்கிறது பாராட்டுக்குரியது. நம்ம வீரர்களுடைய அர்ப்பணிப்பு, தியாகம், வீரம் அத்தனையும் போற்றுதலுக்குரியது. ஆனால் சர்வதேச சமூகத்துக்கு முன்பாக ஒரு போர் குற்றவாளி நாடாக பாகிஸ்தான் இப்போ நின்று இருக்கு. இதுதான் உண்மை. இது 2வது பாயிண்ட். 3வது, எப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் மேகம் சூழ்ந்துச்சு அப்படின்னு வரும்போதே ராஜஸ்தான், பஞ்சாப், குறிப்பாக வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் இந்த மாநிலங்கள் வந்துட்டு பயணிகள் விமான சேவையை நம்ம மத்திய அரசு வந்துட்டு நிறுத்தி வச்சுது. ஏன்னா ஒருவேளை பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை தாக்குதலோ துப்பாக்கி சூடோ ஏதோ நடத்தும் போது பயணிகள் விமானத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படக்கூடும், உயிரிழக்க நேரிடும் அப்படின்றதுனால அந்த விமான சேவையை வந்துட்டு இந்தியா ரத்து பண்ணியிருந்தது. ஆனால் நேற்று வரைக்கும் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் இன்றைய தினம் வரை கராச்சி லாகூரிடையே ஏர்பஸ் பயணிகள் விமான சேவையை பாகிஸ்தான் தொடர்ந்து இயக்கிக் கொண்டே இருக்கிறது. இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பயணிகள் விமானம் பாகிஸ்தானில் கராச்சியிலேருந்து லாகூருக்கு போகும்போது ட்ரோன்களை வீழ்த்தும் நோக்கில் இந்திய ராணுவம் ஏதேனும் தாக்குதல் ஏவுகணைகளை வீசும் பொழுது பயணிகள் விமானத்தின் மேலே பட்டால் பயணிகள் விமானம் வெடித்து சிதறும். அப்போது சர்வதேச சமூகத்தின் முன்பாக பயணிகளை, பொதுமக்களை, அப்பாவிகளை இந்திய ராணுவம் கொன்னுடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு போலியான குற்றச்சாட்டை பாகிஸ்தான் முன்வைக்க விரும்புது. அதாவது பயணிகள் விமானத்தை ஒரு கேடயமாக்கி அதன் மூலிமா தப்பிக்க பார்க்குது பாகிஸ்தான். இந்த உண்மையையும் இன்னைக்கு தகுந்த சேட்டலைட் ஆதாரங்களோட நம்முடைய இந்திய இராணுவத்தினர் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போது நிலத்தின் வழியாக வந்த ஊடுருவல் நம்ம முறியடிச்சிருக்கோம், வான் வழியாக வந்த ட்ரோன்களை முறியடிச்சிருக்கோம். அந்த ட்ரோன்கள் துருக்கி நாட்டிலேருந்து பாகிஸ்தானால் வாங்கப்பட்டிருக்கின்ற தகவல் நமக்கு உறுதியாக கிடைச்சிருக்கு. போர் ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறி இருக்கு. ஏர்பஸ் மூலிமா, பயணிகள் விமானத்தின் மூலிமா அதை ஒரு கேடயமாக்கி இன்னும் பாகிஸ்தான் வந்துட்டு தங்களை தற்காத்துக் கொள்றதுக்கு, இந்தியா மேலே பழி போடுறதுக்கு ஒரு முயற்சியில் ஈடுபடுது. இதுதான் இப்போதைய எல்லையில் நடந்து கொண்டிருக்க விஷயம். உள்நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முப்படையுடைய தளபதியாக இருக்கிற அனில் சௌஹான், இந்திய இராணுவத்துடைய உபேந்திர திவேதி மற்றும் ஏர் சீஃப் மார்ஷல் இவங்க கூடலாம் வந்துட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு கூட்டம் போட்டிருக்கார். தொடர்ச்சியாக 3 நாட்களாகவே பாகிஸ்தான் தரப்புல தாக்குதல் இருக்குது, நாம் எத்தகைய எதிர் தாக்குதலை முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆலோசனை நடந்திருக்கு. மறுபுறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், எல்லை பாதுகாப்பு படையினர் இவங்க கூட ஒரு ஆலோசனை, விமான நிலையங்களுக்கு எப்படி பாதுகாப்பு அதிகரிக்கிறது, எல்லை கட்டுப்பாட்டில் இருக்கிற குடியிருப்புகளுக்கு எத்தகைய பாதுகாப்பு அதிகரிப்பது, இந்த மாதிரியான ஆலோசனைகள். ஒருபுறம் எல்லையில் தாக்குதலுக்கான ஆலோசனை, மறுபுறம் உள்நாட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கான
மக்களை பாதுகாப்பதற்கான ஆலோசனை மத்திய அரசு 2 பக்கம் மிக விழிப்போடு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஐபிஎல் தொடர் நடந்துட்டு இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஒரு 54 மேட்ச் வரைக்கும் நடந்திருக்கு, 51 போட்டிகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நடந்துட்டு இருக்கும்போது, ஆனால் போரா விளையாட்டான்னு வரும்போது நாடு தான் முக்கியம், விளையாட்டை நாங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறோன்ட்டு ஐபிஎல் நிர்வாகம் முடிவு செஞ்சுருக்காங்க. ஒரு வார காலத்துக்கு ஐபிஎல் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகம் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய மக்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்கட்சியிலும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இந்த போரில் இந்தியா வெல்லணும், அந்த கொல்லப்பட்ட 26 பேருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், தீவிரவாதிகளை தொடர்ந்து ஆதரிச்சுட்டு வரக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படணும் என்றதான் இங்கே இருக்கிற எல்லாருடைய நிலைப்பாடும். டிஎன் டாக்ஸும் இதே கருத்தை வலியுறுத்துது. கூடுதலாக 2 பாயிண்டோடு இந்த உரையை நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்டது போல போர் தொடர்பான நேரலை செய்திகளை நம்ம கூடுதல் கவனத்தோடு அணுகணும். நம்ம விமர்சனக்கூடிய செய்திகள் உள்நாட்டுக்குள்ளே களங்கம் ஏற்படுத்த விதமாக இருக்கக்கூடாது. இந்திய இராணுவத்தினருக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்த விதமாக செய்திகளை வெளியிடுறதையும் நம்ம தவிர்க்கணுன்ட்டு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.